அப்ப ரொம்ப பெருசா தெரியும். அப்பதான் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. ம். சில நேரம் இப்படி அந்த வெயின் ஆனது அந்த கட்டி மாரி வந்து பெருசா கொஞ்சம் வளருது இல்லையா? அது என்ன பண்ணிரும் அப்படின்னா, ரப்ச்சர் ஆயிரும். வெயின் தானே அது வந்து சில நேரம் அந்த வெயின் ஆனது உடைஞ்சு அங்கிருந்து ரத்தம் வந்து கசிவ ஆரம்பிச்சுரும். இதுதான் வந்து ப்ளீடிங் பைல்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ரத்தம் வந்த உடனே ரொம்ப பயந்துருவாங்க. ஐய்யயோ! நமக்கு இது உள்ளேருந்து ப்ளீட் ஆயிட்டே இருக்கே அப்படின்றது வந்து ரொம்ப பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ப அது உள்ள குடுத்து ப்ராப்பரா அது மெடிகேஷன் குடுத்து அத நம்ப ரெடி பண்ணணும். ஸோ உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் இந்த மாரி சொல்லுவாங்க. இதிலே வந்து சித்த மருத்துவத்தில நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, அது வாதத்தினால வந்ததா, கபத்தினால வந்ததா, பித்தத்தினால வந்ததா அப்படின்றது வந்து நாங்க நெறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து பண்ணுவோம். அதோட சைஸ வச்சு நெறைய நம்ப பிரிப்போம். ஸோ இந்த மாரி ஆனா பேசிக்கா வந்து பார்க்கிறது உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம் அப்படின்றத வந்து இது பண்ணும். அது ஒண்ணும் இல்ல. அது உள்ள வந்துச்சா, வெளியில வந்துச்சா, இல்ல அது வந்து உடைஞ்சு ரத்த கசிவுகள் வந்து ஏற்பட்டதா அப்படின்றத தான் வந்து அதில முக்கியமா நம்ம பார்க்கறது. ம்.